ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் டாப் 10 பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சில டாக் ப்ரீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட டாக் ப்ரீட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. 2022-23 ஸ்டாட்ஸ் படி இந்தியாவில் மட்டும் 28 லட்சம் டாக் பைட்ஸ் நடந்திருக்கு. அதில் 18லேருந்து 20,000 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்க எல்லா டாக்ஸுக்கும் காமனாக ஒரு விஷயம் ஒத்து போகும். அது என்னன்னு இந்த வீடியோட எண்ணில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 10th பிளேஸில் நம்ம எந்த டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா கேன் கோர்சோ. இவன் ஒரு இட்டாலியன் ப்ரீடுங்க. இவனோட சராசரி வெயிட்னு பார்த்தா மேல் டாக்ஸ் 50 to 60 kgயும், ஃபீமேல் டாக்ஸ் 40 to 50 kgயும் இருப்பாங்க. இவனோட பைட் ஃபோர்ஸ்னு பார்த்தா 700 PSI. அதாவது இவனால் நம்மளோட 1/2 கிலோ கறியை ஒரே கடியில் பிச்சு எடுக்க முடியும். இவனை மோஸ்ட்லி கார்டியன் பர்பஸ்க்காக தான் வளர்ப்பாங்க. இவனோட ஃபேமிலி கிட்ட ரொம்ப நல்லவனாக தான் இருப்பான். பட் மற்றவங்க கிட்ட அப்படி இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஒழுங்கான ட்ரைனிங் கொடுக்கலனா வளர்க்குறவங்களுக்கும் இவன் கெட்ட வந்தான். 9th பிளேஸில் நம்ம எந்த டாக் பற்றி பார்க்க போகிறோன்னா கன்கள் டாக். இவன் ஒரு பண்டைய டர்க்கிஷ் ப்ரீடுங்க. 4000 வருஷம் பழமையான ப்ரீடு இது. இவன் சராசரியான வெயிட்னு பார்த்தா மேல்ஸ் 50 to 60 kgயும், ஃபீமேல்ஸ் 40 to 50 kgயும் இருப்பாங்க. இவனோட பைட் ஃபோர்ஸ்னு பார்த்தா 750 PSI. இந்த வகை நாய்கள் 10 ஓநாய்களை ஒரே கண்கள் நாய் அடித்து ஓட விட்டுரும். இந்த வகை ப்ரீட் ரொம்ப தைரியம் மற்றும் விசுவாசத்தை கொண்டது. ஆனால் இவன் எப்படி இருப்பான்னு அவனை வளர்க்குறவங்கனாலேயே சொல்ல முடியாது. 8th பிளேஸில் நம்ம எந்த டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா தோசா இனு. இவன் ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடுங்க. இவன் சராசரியான வெயிட்னு பார்த்தா 60லேருந்து 90 கிலோ வரைக்கும் இருப்பான். இவன் கட்டும் கோவக்காரன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும் அவன் நல்ல பையனாக தான் இருப்பான். 4 வயசுக்கு மேலே தான் அவனோட சுயரூபமே என்னன்னு தெரியும். 7th பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபில்லா பிரசிலியரோ. இவன் ஒரு பிரசிலியன் ப்ரீடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேசிலோட நேஷ்னல் டாகும் இவன் தான். இவனோட சராசரி வெயிட்னு பார்த்தா மேல் டாக் 50 kg வரைக்கும், ஃபீமேல் டாக் 40 kg வரைக்கும் இருப்பாங்க. இவனுக்கு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. இவன் பார்க்க அமைதியாக சாதுவாக தான் இருப்பான். பட் அதை பார்த்து தப்பாக எடை போட்டுறாதீங்க. இவனை வளர்க்குறவங்க லைஃப் ஃபுல்லாக இவன்கிட்ட இருந்து மற்றவங்கள காப்பாற்றுறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கோங்க இவன் எவ்வளோ பயங்கரமானவன். இவன் அசால்ட்டாக ஜாகுவாரே அடிப்பான். 6th பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா பிரேசா கெனரியோ. இவன் ஒரு ஸ்பானிஷை சேர்ந்த மஸ்டிஃப் டைப் டாக். மஸ்டிஃப் டைப்னா பார்க்கவே மஸ்குலராக இருக்க டைப் டாக்ஸை தான் மஸ்டிஃப் டைப் டாக்ஸ்னு சொல்கிறாங்க. பிரேசா கெனரியோ வகை நாய்கள் சராசரியான வெயிட்னு பார்த்தா மேல் 50 to 65 kgயும், ஃபீமேல் 30 to 50 kgயும் இருக்கும். இவனை ஸ்டார்டிங்கில் ஆடு மாடுகள் மற்றும் பன்றிகளை பாதுகாக்க தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் நாட்கள் போக போக இவனே அதுகளை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனோட சொந்த நாட்டிலேயே சில விதிமுறைகளோடு அவனை பேன் பண்ணிட்டாங்க. 5th பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா போர்பல். இவன் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த மஸ்டிஃப் டைப் டாக். இவனோட சராசரியான வெயிட்னு பார்த்தா 70லேருந்து 90 கிலோ வரைக்கும் இருக்கும். இவன் ஒரு ஹைலி ஆக்டிவ் டாக். இவன் பயங்கரமான கோவக்காரன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து வளர்த்தலனா இவன் உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கறியை ருசி பார்த்துருவான். 4th பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா உல்ஃப் டாக். இவன் ஒரு கலப்பிடப்பிறவி. அதாவது ஒரு வகையான நாட்டு நாய்க்கும் உல்ஃப்க்கும் பிறந்தவன் தான் இந்த உல்ஃப் டாக். இவனோட சராசரியான வெயிட்னு பார்த்தா 50 கிலோ வரைக்கும் இருப்பான். இந்த வகை நாய்கள் மனுஷங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். பட் அதுவே மற்ற விலங்குகள், அதாவது இவனோட இனத்தை சார்ந்த விலங்குகளே இவனை சண்டைக்கு கூப்பிட்டா அது சாகிற வரைக்கும் இவன் விட மாட்டான்.
தேர்ட் பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா நியோபாலிட்டன் மாஸ்டிஃப். இவன் ஒரு இட்டாலியை சேர்ந்த ப்ரீட். இவனோட சராசரியான வெயிட்னு பார்த்தா மேல் 60 to 70 கேஜியும் ஃபீமேல் 50 to 60 கேஜியும் இருக்கும். இவனோட பைட் ஃபோர்ஸ்னு பார்த்தா அதிகபட்சமாக 550 PSI வரைக்கும் இவனோட பைட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த வகை நாய்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இந்த டாகை மட்டும் உங்கள் வீட்டில் கட்டி வச்சுருந்தா உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக யாருமே வரமாட்டாங்க. பட் ஆக்சுவலி இவன் ஒரு சோம்பேறி. இவன் பெருசாக யாரையும் கடிக்க மாட்டான். பட் இவன் கிட்ட வம்பு பண்ணால் அவன் பல்ல அவங்க மேலே பதிக்காமல் விட மாட்டான். செகண்ட் பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா அமெரிக்கன் புல்டாக். இவனோட பேர்லேயே இருக்க மாதிரி இவன் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த நாய். இவனோட சராசரியான வெயிட்னு பார்த்தா மேல் டாக்ஸ் 30 to 60 கேஜியும் ஃபீமேல் டாக்ஸ் 25 to 40 கேஜி வரைக்கும் இருக்கும். இவங்களோட பைட் ஃபோர்ஸ்னு பார்த்தா 305 PSI. இவன் பார்க்கவே பாடி பில்டர் மாதிரி பயங்கரமாகவும் பார்த்தாலே நடுங்க வைக்கிற மாதிரியும் இருப்பான். இவனை நல்லபடியாக வளர்த்துனா இவன் நல்லவன், இல்லைனா இவன் தான் வளர்க்குறவங்களுக்கு ஏமன். இவன் வருஷத்துக்கு சராசரியாக 15 பேர் வரைக்கும் போட்டு தள்ளுறான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம எந்த வகையான டாக் ப்ரீட் பற்றி பார்க்க போகிறோன்னா பேண்ட் டாக். இவன் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த ப்ரீட். இவனை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே வளர்க்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. பட் இல்லீகலாக நிறைய பிளேஸில் இவனை வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பேண்ட் டாக்ஸோட சராசரியான வெயிட்னு பார்த்தா மேல்ஸ் 45 to 60 கேஜியும் ஃபீமேல்ஸ் 40 to 50 கேஜி வரைக்கும் இருக்கும். இந்த வகை நாய்களோட பைட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தா 730 PSI வரைக்கும் இருக்கும். இவன் ஆளை ஒரே கடியில் உங்களோட கையை நொறுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லா டாக்ஸுக்கும் உள்ள காமனான விஷயம் என்னென்னா வளர்க்கும் விதம். அதாவது அந்த டாக்ஸோட ஓனர் அந்த டாக்ஸை எப்படி வளர்த்துறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த டாக்ஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பேன் பண்ண வேண்டியது டாக்ஸை இல்லை, அந்த டாக்ஸை வளர்த்த ஓனர்ஸை தான். இந்த வீடியோ பற்றின நிறை குறிகளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். மறக்காமல் உங்களோட பெட்டோட நேம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.